அப்போ நான் இங்கே ஆட்டம் போட்டேன்னா நான் இங்கே தலைமுடியும் வெட்கப்படணும். நான் தான் இந்த அதிகாரத்தை எப்படிலாம் தவறாக பயன்படுத்திட்டோம். பெரியவர்களை அரவணைக்கவில்லை, இளைஞர்களை ஒன்றிணைக்கவில்லை. வேலை பார்க்காம சர்மானி காப்பி வாங்கி குடிச்சிட்டு சர்மானி மசாலோட வாங்கி சாப்பிட்டு தலைவரை அசப்பு போட்டுட்டு போயிட்டார் என்ற அவர் பெயருக்கு நாங்கள் ஆளாக விரும்பவில்லை. 24 மணி நேரமும் கட்சியை எப்படி வளர்க்க வேண்டும், இந்த மக்களை எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும், தலைவர் ராகுல் காந்தியாக அடுத்த தேர்தலிலே பிரதமர் ஆக்க வேண்டும் சிந்தனையோடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் சொல்லுவாங்க, நிறைய பேர்லாம் இந்த கூட்டணி வேணாம், அந்த கூட்டணி வேணாம். எந்த கூட்டணியால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்க முடியும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், அந்த கூட்டணி கூட நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம். நிறைய பேருக்கு பெர்செப்ஷன் இருக்கலாம், கிரியேட்டிவ்னஸ் இருக்கலாம், ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா, கொஞ்ச நாளுக்கான திட்டமா நீண்ட நாட்களுக்கான திட்டமா, இதுதான் ரெண்டு விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கான திட்டம், அடுத்த தலைமுறை பாதுகாப்பதற்கான பணிகள், அந்த பணிகள் தான் நாம எந்தவித சமாதானம் இல்லாமல் எவ்வளவு பெரிய தூற்றல் வந்தாலும் எவ்வளவு பெரிய அவமானங்கள் ஏற்பட்டாலும் மிகவும் தெளிவாக காங்கிரஸ் பேரியக்கத்துடைய பாரம்பரியத்தை, இதனுடைய கொள்கையை, இதனுடைய கோட்பாட்டை எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம், சமரசமாக மாட்டோம் என்று இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோம். கடந்த 40 ஆண்டுகளாக தொகுதிகள் ஒதுக்கீடுகளை இறங்கிக் கொண்டே வந்திருந்தன. 40 ஆண்டுகள் வரலாற்றில் முதல் முறையாக ஏறுமுகத்தில் 25 28 தொகுதிகளை நாம் பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, கூடவே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர். இந்த மாநிலங்களவை உறுப்பினர் எத்தனை பேர் விடும்? 34 பேர் விடும். 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் தான் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்க முடியும். மாநிலங்கள் உறுப்பினரையும் பெற்றிருக்கிறோம், 28 தொகுதிகளையும் பெற்றிருக்கிறோம். உண்மையின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ்.